என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன உங்களால மருமகனா ஏத்துக்க முடியும்னா எங்க கல்யாணத்துக்கு பாரதி கழுத்துல நான் கட்டுறதுக்கு நீங்க இதே தாலியை தான் எடுத்து கொடுக்கணும் ஆண்டி. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா, நீங்க எதுவும் தப்பா சொல்லல. தப்பா எதுவுமே சொல்லல. பாரதியோட அப்பா தான் கடவுள் மாதிரி உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும்பா. அவ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஐயோ தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். என்ன ஆண்டி, ஏன் எல்லாரும் டல்லா வரீங்க? அதான் பாரதி திரும்ப வந்துட்டால, சோ எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல. ஏன் பாரதிக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் தான் தம்பி. அவ அதிர்ஷ்டமோ என்னமோதான் உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க. பாரதிக்கு அவ அக்கா முகத்தை பார்த்தாதான் அன்னைக்கு பொழுதே விடியும். அதுக்காகவே பிரியா அவ முகத்தை காமிச்சுக்கிட்டு இருப்பா. இனிமேதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. நீங்க வேற ஆண்டி, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்தப்போ என் முகத்துல தானே அவன் முழிச்சா. என்ன கலட்டா பண்ணா அப்போ. இப்ப நினைச்சா கூட பயமா இருக்கு ஆண்டி. ஹலோ, என்ன பயந்து போயிட்டீங்க? முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. சொல்லிட்டீங்கல்ல, சரிங்க மேடம். பாரதி, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன்.
கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. உன் மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போகட்டும். இனிமே ஹாஸ்பிட்டல் பக்கமே நீ போக கூடாது. உள்ள போமா. அக்கா, பாரதி அக்கா, இதுல அம்மன் கோவில் பிரசாதம் இருக்கு, இத வச்சுக்கோக்கா. கொடு. அக்கா, நீ முழுசா குணமாயி வீட்டுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? உங்க பாரதி அக்கா தனியா வரல, அவளை கல்யாணம் பண்ணிக்க போற உன் மாமாவும் கூட வந்திருக்காரு. ரேஷன் கார்டை திருப்பி கொடுக்க வந்தார்ல, அவர் தான் நம்ம பாரதி மேல ரொம்ப ஆசைப்பட்டு என்கிட்ட பொண்ணு கேட்டிருக்காரு. அக்கா, நிஜமாவாக்கா? என்னால நம்பவே முடியலக்கா. மாமா எங்க? மாமா, ஏய் பாத்து. ஹாய், ஐ அம் பிரதீப். நர்மதா, மாமா, நீ கவலைப்படாத. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரமா உனக்கு கண் ஆபரேஷன் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் நீயே என் முகத்தை பார்த்து, அடடா எங்க பாரதி அக்காக்கு அஜித் மாதிரி அழகான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருன்னு நீயே சொல்லுவ. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என்ன இது வந்ததுல இருந்து ஒரே சென்டிமெண்ட் சீனா ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆண்டி, நீங்க ரொம்ப பிரமாதமா காஃபி போடுவீங்கன்னு பாரதி சொல்லிருக்கா. ஆனா நீங்க காஃபி வேணுமானே கேட்க மாட்டீங்க. ஐயோ தம்பி, மறந்துட்டேன். இருங்க, சோடா காஃபி போட்டு. கண்டிப்பா. ஆண்டி ஆண்டி ஆண்டி, ஒன்னும் அவசரமே இல்ல. நல்ல புது டிகாஷனா போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா நிதானமா பொறுமையா சூப்பரா ஒரு காஃபி கொண்டு வாங்க. சரி, பாத்து போ, பாத்து போ. இவங்க வேற இருக்காங்க. பிரியா, நம்ம கார்ல ஒரு பேக் வச்சோம்ல, அதுல கூட டிஃபன் பாக்ஸ், ஃபிளாஸ்க், மெடிசின்ஸ்லாம் இருந்தது. அத மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்ல. அப்படியா? அட ஆமாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அத போய் உடனே எடுத்து அம்மா கிட்ட கொடுங்க. சரிங்களா பிரியா? பொறுமையா போயிட்டு பொறுமையா வாங்க. போங்க. அவசரம் ஒண்ணும் இல்ல, பொறுமையா. ஓகே, அவங்களும் அவுட்டு, இவங்களும் அவுட்டு. இதுல என்ன பண்றது? ஏதோ ஒன்று சொல்லு. நர்மதா, மாமா, நீங்க என்ன அனுப்பணும்னு அவசியமே இல்ல. வீடியோ காட்சி எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. ஒன்லி ஆடியோ தான். உங்களுக்கு சங்கடமா இருந்தா நான் வேணா அம்மா கிட்ட போய் உதவி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, அது ஒண்ணு இல்ல. இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, கண்டினியூ பண்ணுங்க. ஏய், உன் தங்கச்சி செம்ம ஷார்ப்ல. வீட்டுக்குள்ள வந்து இப்படிதான் கலாட்டம் பண்ணிட்டு இருப்பியா? நான் எப்படி ஐடியா பண்ணி ஒவ்வொருத்தரும் அனுப்புறேன்னு பார்த்தல. ஒண்ணே ஒண்ணு ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ். ஹலோ, அதெல்லாம் இப்போ ஒண்ணுமே கிடையாது. பிரியா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெளியே என் கார் இருக்கு, அங்க டிரைவர் அங்கிள் இருக்காரு. அவர்கிட்ட பேக் கேட்டீங்கன்னா எடுத்து தருவாரு. அதை போய் வாங்கிட்டு வாங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன பேக் இது? நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரியாம உன்னை பாக்குறதுக்காக அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். இதுல உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். அது கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தேன். அப்பதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னாங்க.
சரி சரி மப மப மரி சரி 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 மபா சரி 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 மப மப மரி சரி 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 மபா என்ன இதெல்லாம்? ஏய், என்னதான் டைமண்ட் நெக்லஸ்? உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். பேக் எங்கேயே வச்சுட்டு போயிட்டேனா, அதான் நான் மறந்தே போயிட்டேன். எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா? எதுக்கா? என் காதலிக்கு வாங்கும்போது காஸ்ட்லியாவது ஒன்னாகுது. நீ நீ முதல்ல இதை உன் கழுத்துல போடு. இது எவ்ளோ விலை இருக்கும் பிரதீப்? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சிங்கப்பூர் போனப்ப பார்த்தேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், விலைலாம் எதுக்கு? நீ விலைய சொல்ல போறியா இல்லையா? ஏய், முதல்ல நீ இதை கழுத்துல போடு, இல்லைன்னா நானே இதை போட்டு விடுவேன். தேங்க்ஸ். செம்ம கியூட்டா இருக்கு. நான் நெக்லஸ் சொன்னேன். நீயும் செம்ம அழகுதான். ஆனா அது உன் கழுத்துக்கு வந்த உடனே நெக்லஸ் இன்னும் கொஞ்சம் அழகாயிடுச்சு, அது சொன்னேன். கடைக்காரன் கிட்ட இதை போட்டோ எடுத்து அப்படியே கொடுத்தோன்னா, இந்த ஜுவல் போட்ட மாடல் செம்ம அழகா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ போட்டு கடையிலேயே மாட்டி வச்சிருவான். போதும் போதும். அடேங்கப்பா, டைமண்ட் நெக்லஸா? இது என்ன ஒரு 10 லட்சம் இருக்குமா? இருக்கும் இருக்கும். நல்ல டிசைன், ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. சிங்கப்பூர்ல வாங்கியிருக்கான். எல்லாம் அவன் நல்ல நேரம். இந்த பேக் இவ்வளவு நாளா இங்க தானே இருந்துச்சு, நம்ம கண்ணில் படாம போயிடுச்சு. ச்சே. ப்ளீஸ் விலைய சொல்ல. ஓ, இதோட விலையை விட இதை விட விலை மதிக்க முடியாத ஒன்ன உன்னால கொடுக்க முடியும் கூட. ப்ளீஸ் கொடு. தாங்க முடியல. இது ஒண்ணு நான் காஃபி சூடு தாங்க முடியலன்னு சொன்னேன், நீங்க பேசிடுறீங்க. என்ன அகல்யா பாப்பா, தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நேரமா எந்திரிக்கணும். வாங்க போய் தூங்கலாம். வா. கோகிலா அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்களா? இனிமே அவங்க வர மாட்டாங்களா? ஆமா அகல்யா, அம்மா இனிமே வரமாட்டாங்க. அம்மா உன்னை என் கையில கொடுத்துட்டு பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நீயும் அப்பாவும் பேசிட்டு இருந்தீங்களே, அதை நான் கேட்டேன். கோகிலா அம்மா சாமி கிட்ட இருந்தப்ப அம்மா மாதிரியே இருக்கிற மேரி ஆண்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க தானே? மேரி ஆண்டி வந்து நான் தான் கோகிலா அம்மான்னு சொல்லி என்னை ஏமாத்துனாங்கல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சா கல்யா? இனிமே உனக்கு இந்த அம்மா மட்டும்தான், உமா அம்மா மட்டும்தான்.
உமா அம்மா, உன்னை கோகிலா அம்மா மாதிரி நல்லா பாத்துக்கிறேன், சரியா? அவங்க தான் கோகிலா அம்மான்னு மேரி ஆண்டி சீட்டிங் தானே பண்ணாங்க. ஆமா அகல்யா, அவங்க சீட்டிங் தான் பண்ணிட்டாங்க. அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்கடா. உன்னை, என்ன, அப்பாவை எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. இனிமே அவங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்கள அப்பா சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிட்டாரு. நீ, நான், அப்பா எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருப்போம். ஹோட்டல், கேம்ஸ், சினிமா இது எல்லாத்துக்கும் ஒன்னா போலாம். உனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய வாங்கி தரேன், என்ன? நீ போய் சமத்தா தூங்கணும், சரியா? எனக்கு அந்த சீட்டிங் மம்மி வேண்டாம். அந்த சீட்டிங் மம்மி இனிமே நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. அவங்கள எனக்கு பிடிக்கல. எனக்கு உமா அம்மா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி குட்டிமா, தூங்க போலாமா? என்னங்க தூங்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல. அகல்யா பாப்பா என்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? கேட்டுட்டு தான் இருந்தோம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. குழந்தை வயித்துல எட்டி வதச்சா கூட குழந்தை பிறந்த உடனே அதை இறுக்கி அணைச்சுக்கிறவ தான் தாய். அவ இத்தனை நாளா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அவ நான் தான் வேணும்னு ஏத்துக்கிட்டாங்க. இது போதுங்க எனக்கு. இத்தனை நாளா எனக்கு குழந்தை பிறக்கலனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு இன்னொரு குழந்தை தேவையான்னு நினைக்க தோணுதுங்க. எனக்கு நம்ம அகல்யா பாப்பா போதுங்க. அவ என்ன அம்மா அம்மான்னு சொன்னதே போதுங்க. அவளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவ குழந்தைங்களுக்கு சோறு போடுற வரைக்கும் நான் எல்லாமே பண்ணுவேங்க. எப்பவுமே அகல்யா ஏன் பொண்ணுங்க. அவ என்னை ஏத்துக்கிட்டா, எனக்கு அது போதுங்க. என்னங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? இல்லைம்மா, அகல்யா எப்படி திடீர்னு இப்படி மாறுச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேற என்னங்க, அன்பு போதுங்க. உலகத்துல எல்லாத்தையும் மாத்துறது அன்பு தாங்க. என் ரத்தத்துல அவ கருவாகலனாலும் அவளை நான் நெஞ்சில சுமந்துகிட்டு இருந்தேன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. அதான் இன்னைக்கு நான் தான் வேணும்னு சொல்லி என்கிட்ட நெருங்கி வந்துட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி வாங்க வந்து தூங்குங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்ன உங்களால மருமகனா ஏத்துக்க முடியும்னா, எங்க கல்யாணத்துக்கு பாரதி கழுத்துல நான் கட்டுறதுக்கு நீங்க இதே தாலி